என்ன குழம்பு வைக்கலாம்? காரக்குழம்பா சாம்பாரா? நேற்று தானே காரக்குழம்பு வச்சேன், இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு எதாவது பொரியல் பண்ணிடலாம். ஐயோ அது ரொம்ப நேரம் ஆகுமே, பருப்பு வேணும், அப்புறம் காய், ஐயோ அதெல்லாம் சரிப்பட்டு நம்ம காரக்குழம்பு வைக்கிறது தான் நமக்கு ஈஸி. காரக்குழம்பு வச்சு போட்டுடலாம். ஆமாம், அவன் என்ன நமக்கு மலைக்கு தள்ளிடுறான், அவனுக்கு போய் சாம்பார் பொரியல்னு வச்சு வைக்கிறது. நைனா நைனா சாப்பாடு எடுத்துட்டு வா. வேலை டென்ஷன். காசு கூட கொடுக்க மாட்டேங்கிறான், ஃபோட்டோ எடுத்த காசு கூட தர மாட்டேங்கிறான். ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்களோ தெரியல. சரி முன்னாடி தினைக்கும் இந்த காரக்கொம்பை வச்சு போடுற ஏன் உனக்கு மனசாட்சியே இல்லையா? இது அன்னைக்கு இந்த காரக்கொம்பை வச்சு போட்டுங்கிறே, இன்னாடி இந்த அர்த்தம்? ஏன்டி உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா இல்லையாடி? எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் போதே எங்கள் அம்மாவே பரவாயில்லடி, ஏதாவது கொஞ்சம் வயசான காலத்துனால சோறு ஆக்கி போட்டுருந்தாங்க. எனக்கு இந்த காரக்கொம்பே வச்சு போட்டுருக்கிறியே, என்னாடி அர்த்தம் இதெல்லாம்? சரி, வீட்டுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு சோறு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுக்கிறியா நீ? கடவுளே, சரி மனுஷன் துண்ணுவானடி, தினைக்கும் காரக்குழம்பு போடுறேடி. ஏங்க நானே ரொம்ப குழந்தை வச்சுங்க கஷ்டப்பட்டுங்கன்னு எப்படியோ காயெல்லாம் அரிஞ்சு குழம்பு வச்சு கொடுத்தா, நீங்கள் என்னடனா இப்படி சொல்கிறீங்க? எப்போ தாவையிலையும் காரக்குழம்பு வச்சு போடுறேன்னு கேட்குறீங்களே, என்ன அர்த்தம்? நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சாப்பாடு செஞ்சு போட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? குழந்தை எப்படி தெரியுமா, கையிலையும் காலையும் நிற்கவே மாட்டேங்கிறான், அழுதுக்குனே இருக்கான். அவனை வச்சு நீங்கள் இந்த அளவுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டதே அதிகங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? என்னை கொடுமைப்படுத்துகிறீங்க. எங்கள் அம்மா வீட்லேயே எங்கேயாவது இருந்துருப்பேன். சரி.